தான் நான் நினைக்கிறேன். எங்கே போயிட்டான் மாலை காணும் போயிட்டு நல்லா ஆடு மாடு ஒரு ஆய உட்காந்துக்கிறாங்க. போயிட்டே இருங்கள் 7 மணி ஆயிரும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருங்க. அவங்க தாத்தா இருப்பாரு, அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துருங்க எல்லாரும். அவ்வளோதான். யாராவது இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டு வருவாங்களா? கண்டிப்பாக நான் மட்டும் தான் கூப்பிட்டு வருவேன். ஏன் இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 8 மணிக்கு கொண்டு வந்து விட்டுதேன். ஜாலியாக விளையாட்டி நாளைக்கு வந்துருவாங்க. அது வந்து பௌர்ணமி டைமாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அப்போ நைட்டு பௌர்ணமியில பேய் வரும். பேய் வரும், பின்னாடி உங்கள் தாத்தாவும் வருவான். பௌர்ணமி டைமில் அந்த வெளிச்சம் இருக்கும் பார்த்தியா? ஆமாம். வெளிச்சத்துக்கு போகும், தண்ணி போகிற சத்தத்துக்கு போகும், அப்படி அந்த ஒரு ஃபீல் இருப்பாரு, சூப்பராக இருக்கும். அப்படியா? அதெல்லாம் அந்த டைம் சுற்றி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், உனக்குலாம் தெரியாது. எனக்கு நீ நைட் ட்ராவல் பிடிக்கும், பட் இருந்தாலும் எனக்கு பௌர்ணமி நாளே ஃபேமிலி ஆகிடுச்சுமா. பசங்களை விட்டு எங்கே போக முடியும்? இந்த மாடு அப்புறம் காலத்துக்கு பகால்னு வச்சிரு போகுது சார். எனக்கு தெரிஞ்சு இது அந்த எண்ணெய்க்கல் புதூர் ஃபால்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? இது ஜெய் பார்த்தானே சொல்லுவான். ஜெய் போய்க்கிறான்ல, அவன் வேறு அங்கே போயிட்டான். அடிச்சு தள்ளி நான் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவன் சூப்பராக இருக்குல்ல வீடியோ எடுத்தனால. அவனுக்கு என்னடி பிரச்சனை? வண்டி ஏதாவது ஆச்சுன்னா ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நானும் வரேன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன். மாமாவுக்கு என்ன வேலை? வண்டி ரெடி பண்ணி தருவோம். மச்சான பத்திரம் பார்த்து அதை விட உனக்கு என்ன? கால்வாயில பச்சை கலராக இருக்குது சூப்பரா. ஜெய் இப்போ சொல்லவே சொல்லுவான்.